நல்ல வீட்டில் வளர்ந்த பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ராக் டிஷர்ட் போட்டு இத்தனை ஆம்பளைங்க முன்னாடி ஜிம்முக்கு போக மாட்டாங்க. 18 இயர்ஸில் மேரேஜ் ஆச்சு. 19 இயர்ஸில் ஃபஸ்ட்டு பாப்பா, 21 ஏஜில் செகண்டு பாப்பா, 23ல் நான் என்னோடய மேரேஜ் வந்து தட் வாஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். நான் ஹஸ்பண்டோட செப்பரேட் ஆகிட்டு அப்பா அம்மா வீட்டில் இருந்தேன். 2019ல் ஸ்டேட் லெவல் பண்ணேன். லைக் 3 டைம்ஸ் ஸ்டேட் கோல்டு பண்ணியிருக்கேன். நேஷ்னல்ஸ் 2-3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஐ எம் இன்டர்நேஷ்னல் ஏஷியா கோல்டு மெடலிஸ்ட். கோச் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து போய் வேறு வேலையை பாரு, சும்மா இரு, அதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, பசங்கனாலேயே முடியாது. நிறைய பசங்க ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எத்தனையோ பேர் 100%ல் பார்த்தீங்கன்னா யாராவது 20-30% வரைக்கும் மட்டும்தான் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். மீதி எல்லாம் 70-80% வந்து பாதிலேயே போயிடுவாங்க. ஏன்னா பாடி பில்டிங்க்கு நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணணும், அதுக்கு நீ நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும், இவ்வளோ எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீ யோசிக்கணும். அண்ட் நீ வந்து சிங்கிள் மதராக இருக்க. ஒரு சிங்கிள் மதராக இருக்கும்போது உனக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அ சில்ட்ரன். அப்போ இதெல்லாம் நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை கோச், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்ன, சின்ன வயசுலேருந்து வந்து நான் எப்போவுமே அவ்வளோ சீக்கிரமாக டீமோட்டிவேட் ஆகவே மாட்டேன். யாராவது எனக்கு வந்து இது உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அடம் பிடிச்சி என்னால் முடியும்னு பண்ணி காட்டுவேன். அது சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு ஹேபிட் எனக்கு இருந்தது. அப்போ என்ன ஆகும்னா, காலையில் 5-5:30 ஜிம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆளாக நான் தான் அங்கே போய் நிற்பேன். க்ளீன் பண்ணுறவங்கள வராங்களோ இல்லையோ, ஃபஸ்ட் ஆளாக நான் தான் போய் நிற்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் 1 இயர் பார்த்தாரு. இப்போ ஒரு நாள் அவரே வந்து சடனாக, ஓகே நான் ட்ரெயின் பண்ணுறேன், நீ பாடி பில்டிங் பண்ணு